வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி கார்ன் சீஸ் பால். வாங்க எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கார்ன் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி அரைச்சா போகிறோம். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், ஃபைன்லி சாப்டு குடமிளகா ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. ஃபைன்லி சாப்டு க்ரீன் சில்லி 2, கிரேட்டட் ஜிஞ்சர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பால் கர்னல்ஸ் மீதி இருக்க லெஃப்ட் ஓவர் கார்ன் கர்னல்ஸ் ஒரு 1/4 கப்பு போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்றது இல்லை, ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேன். ஜீரா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு அண்ட் பச்சை மிளகா போட்டிருக்கோம், காரம் பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 கப் கிரேட்டட் சீஸு, நான் அமுல் சீஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் மொசரல்லா சீஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 கப். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. 1/4 கப் பிரெட் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் ஹாஃபாக கட் பண்ணி அதையும் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா உருட்ட வருது. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸாக நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆயில் தொட்டு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சால்ட் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு லிக்விட் பேஸ்ட்டாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருண்டையை இந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நான் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு 20 to 30 மினிட்ஸ் நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறேன். அப்புறமா நம்ம இதை பொரிச்சு எடுக்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்துட்டேன். வாங்க இப்போ பொரிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் தீயில் வச்சுக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம பால்ஸை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பால்ஸை பொரிங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பொரிங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். பாருங்கள், நம்மளது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய கார்ன் சீஸ் பால்ஸ் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே கோல்டன் ப்ரௌனில் நல்லா செவந்து கிறிஸ்பாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து பிளேட்டிங் பண்ணிடுறேன். நம்மளோட கார்ன் சீஸ் பால்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கார்ன் சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். சாஸோடு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இதில் போட்டிருக்க சீஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி வருது. பாருங்கள், உள்ள சீஸு சூப்பராக இருக்குது. நம்மளோட கார்ன் சீஸ் பால்ஸ். நீங்களும் இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.